ஹாய் செலகுட்டீஸ், நாங்கள் உங்கள் சௌந்தர்யா லவ் சக்சஸ். உருவானதே ஆதவன் ஆதித்யன். இனிமே எங்களோட இன்ட்ரோ இப்படிதான் இருக்கும். இன்ட்ரோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே செலகுட்டீஸ், இன்னைக்கு என்ன விளாகுன்னு பாத்தீங்கன்னா, என்னடா ஆதித்யன் குட்டிக்கு சளி பிடிச்சிருந்துச்சு இல்லைங்களா? அந்த சளி வந்து எப்படி சரியாச்சு லைட்டா பாருங்க. ஸோ மைல்டாக வந்து தம்பிக்கு சளி இருக்கு. ஆனால் வந்து ரொம்ப மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இல்லை. எதனால வந்து எப்படி குறைச்சேன், தம்பிங்களுக்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண எப்படி குறைச்சேங்க டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து கற்பூரவள்ளி இலை இருக்குன்னு பார்த்தீங்களா? கற்பூரவள்ளி இலையை எடுத்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் காய்ச்சி ஒரு கரண்டியில் போட்டு எண்ணெய் காய்ச்சிட்டு அதில் வந்து அந்த கற்பூரவள்ளி இலையை போட்டு அந்த இலை இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டேன். சூடு பண்ணி அந்த எண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை எடுத்து நெஞ்சில் லைட்டாக மூக்கு தடவக்கூடாது, மூக்கு பகுதியில் காமிச்சேன். நெஞ்சில் ப்ளஸ் முதுகில் வந்து தம்பிங்க வந்து தடவி விட்டேன். இது ஒன்று பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுளி வெத்தலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெத்தலையை எடுத்து அந்த வெத்தலையை முன்னாடியும் பின்னாடியும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டேன். தேங்காய் எண்ணெய் தடவிட்டு விளக்கெண்ணெய் எரியக்கூடிய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விளக்கெண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிற விளக்குல மேலே வந்து அந்த வெத்தலையை நல்லா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் காமிச்சு எடுத்தேன். அந்த மாதிரி நான் காமிச்சு எடுத்து அவனுடைய நெஞ்சு பகுதியிலையும் பேக் சைட்லேயும் வந்து நான் போட்டு விட்டேன். இது வந்து 2வது டைம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பண்ணேன்னா, புகை பிடிச்சதா அந்த இது. அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ரப்புன்னு சொல்லிட்டு நமக்கு நெஞ்சில் அது என்னமாம்மா என்ன சொல்லுவாங்களே, ஐடாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போடக்கூடாது. பேபி ரப்புன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைங்களுக்காக மைல்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப அந்த ஹெவியாக அந்த காரம்லாம் ஏறாது, அந்த மைல்டாக இருக்கும். அது வந்து நான் தம்பிக்கு வந்து யூஸ் பண்ணேன். கையா செய்ய பார்த்துட்டே இருக்காங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, மயிலுக்கு அப்புறம் இது வந்து பண்ணேன். கொஞ்சம் பாதி வந்து குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து இப்போ நாட்டு வைத்தியம் பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேயே நான் அது பண்ணியிருந்தேன்னா வந்து க்யூர் ஆகிருக்கும். இது வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணனால கொஞ்சம் தான் க்யூர் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். எந்த ஹாஸ்பிட்டல் போனேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன், சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில். வயலு அம்மா என்ன பேசுறாங்க கேட்டுருக்கீங்களா? நியூ பஸ் ஸ்டாண்ட்ல நீங்களாம் பெருசா விட இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க தங்கம், எவ்வளவு பெருசா இருக்கீங்கன்னு. அப்பே சாமி சொல்லி கிளியரா சொல்லிரு. ஓகே, நியூ பஸ் ஸ்டாண்ட்ல எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலு அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் ஒரு தேர்ட் கட்டில் வந்து ராஜேந்திரன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்கான ஸ்பெஷலிஸ்டான டாக்டரு. ஸோ அந்த டாக்டர்கிட்ட தான் வந்து நம்ம தம்பி 2 பேர்த்துக்குமே போயிருந்தேன். ஆனால் அந்த டாக்டர்ஸ் உண்மையாலுமே என்னோட பேபிக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அங்கெல்லாம் எதுவுமே செட் ஆகலை. இங்கே 1 டைம் 2 டைம் அதிகபட்சமாக போனால் 2 டைம் அங்கே போனாலே க்யூர் ஆயிடும். அதாவது ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் செட் ஆகும். அந்த மாதிரி தம்பிக்கு செட் ஆன ஹாஸ்பிட்டல் அது. அவனுக்கும் இவனுக்கு 2 பேருக்குமே ஹாஸ்பிட்டல் செட் ஆயிடுச்சு. ஏன்னா இவனுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, வாமிட்டு லூஸ் மோஷன் சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். செகண்ட் பிறந்த 2வது மாதம் இருக்கும். பால் கொடுத்ததுனால தானே, என்ன ரீசன்லாம் தெரியல. அது வந்து ரொம்ப லூஸ் மோஷன் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரே டைம் தான் போனது. எப்போ போனோம்னா நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. அப்போ போயிருந்தோம். போயிட்டு ஒரு டைம் தான் போயிட்டு டானிக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஒரே டைம் தான் போனால் கொடுத்த பையனுக்கு சரியாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அங்கே கொடுத்ததுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, நோஸுக்கு ஒரு அந்த ஒரு டானிக் மாதிரி இருந்துச்சுப்பா, அந்த சொட்டு மருந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வாய் குடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க டானிக்கு. சளிக்கு டானிக் கொடுத்துருந்தாங்க, இரும்பல் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், இது மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து புகை பிடிக்கிறதுக்காக மப்ளைசரில் வந்து லிக்விட் மாதிரி ஊற்றி பிடிக்கிறதுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து டெய்லியும் வந்து குடிங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தனால மார்னிங் மதியம்
நைட்டு 2 டைம் 3 டைமே வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கொடுத்துட்டு இருந்தா வந்து சரியாயிருச்சு. இப்போ அதிகமாலாம் சளி இல்லை, குறைஞ்சிருச்சு. ஓகே, இந்த நான் நாட்டு மருந்து நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்களா சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து செஞ்சு காமிக்கணும் உங்களுக்கு அப்படி நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் எப்படி பண்ணேங்கிற வீடியோ கூட நான் உங்களுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போடுறேன். அதே ஏன் சம்மே இங்க வேணுமா மயிலு இங்க வேணுமா அப்ப இங்க வேணுமா அப்போ சளிடா சளிய சல்லாதாது கொடுக்குற சல்லலுக்குது என் குலசாமி தானே கிளியரா சொல்லிடுறேன் நானு சொல்லிட்டேன். ஓகே, இப்படிதான் வந்து அவனுக்கு சளி வந்து கியூர் ஆச்சு. நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, சொல்லுங்க சிஸ்டர் எப்படி சளி கியூர் ஆச்சுன்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு இப்படிதான் வந்து சளி கியூர் ஆச்சு. சாமி இப்ப பரவாயில்லையா? சளி எதனால வருதுன்னா கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் இதை அப்படிலாம் கிடையாதுங்க. அது எப்படிங்க, இப்ப நான் ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் கிடையாது மாமா. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேங்க. தெரியாது சொல்றேன், நீ சாப்பிட்டேன்னு சொல்ல வரல, தெரியாது சொல்றேன். இல்ல நான் சொல்றேன், அவங்க கிட்ட சொல்றேன். டாக்டர் வந்து நீங்க சாப்பிட்டனால தான் சளி பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லவே கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கல அப்படி வராதா? அப்படிலாம் எதுவும் வராது. நான் கேட்டேன் அவங்க கிட்ட, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் ஆகாதுமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா, அதனாலதான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து இன்னொரு கொஸ்டின் நான் டாக்டர் என்னன்னு கேட்டேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லிட்டேன் நான் கோலை வந்து பிறக்கும் போது கோலை இருந்திருக்கோ அது வந்து எடுக்காம விட்டுருப்பாங்க, அதனாலதான் தம்பிக்கு வந்து அந்த கரு சத்தம் வந்து சளி வந்துட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் அவங்க கிட்ட கேட்டேன். டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏம்மா தொண்டைக்குள்ள போனது எதுவுமே வந்து இங்கே நிக்காதுமா, இங்க எதுவும் ஸ்டாண்ட் மாதிரி எதுவும் இல்ல, நிக்காது, மோஷன் வழியா வெளியே வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம்தான் ஆமால தொண்டைக்குள்ள எப்படிப்பா நிக்கும், அது வந்து தானா குடிச்சா வெளியே வந்துடும், அதெல்லாம் எதுவும் நிக்காதுமா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இது நார்மல் ஒரு சளிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது எந்த கோலையும் இல்லை, சளிதான் பிடிச்சிருக்கு, குடும்பமா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஓகே. இந்த மாதிரிதான் தம்பிக்கு வந்து சளி சரியாச்சு. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், தம்பிங்களை வந்து எதுக்காக இப்படி வச்சுட்டு வீடியோ எடுக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, அதனால வந்து தம்பிங்க அழுந்துட்டு இருந்தாங்க, அதனால சரி கையில் வச்சுக்கிட்டே அப்போ அழுவாமல் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்தோம். தயவு செஞ்சு வேற எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் சௌந்தர இருந்தாலும் தம்பிங்களுடைய ரொட்டீன் வந்து என்ன கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட்னா, தம்பிக்கு பால் எப்படி என்ன பண்றீங்க, இல்லை என்ன பால் கொடுக்குறீங்க, பவுடர் பாலாக என்ன கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன், தமிழுக்கு எப்படி வந்து நான் மில்க் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அந்த இன்ட்ரோ நாங்க பேசியிருப்போம், அந்த இன்ட்ரோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா இதே வந்து தொடர்ந்து இன்ட்ரோல வரும். ஓகே, எங்க சார் தூங்க போறாரு. டாடா பை. சக்சஸ். டாடா பை.